அண்ணாமலை கடுமையான அதிருப்தியில் இருக்காரு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வற்புறுத்தலின் அடிப்படையில் அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். இரண்டாவது, அண்ணாமலையோட சில பேச்சு அவருக்கு சரியா இல்லை. மும்மொழி கொள்கை ரொம்ப அர்ஜென்ட் தேவையில்லை. சிபிஎஸ்சிக்கு தமிழக மாணவர்கள் நலனின் கருத்து கொண்டு மத்திய அரசு இதை வலியுறுத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு போனார். இப்போதான் என்ன சொல்கிறாங்க, இதை வைத்து தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளை ஒட்டி அவர் கட்சி பட் எனக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, பாஜகவிலேருந்து முதல் கட்டமாக வெளியே வருவார். வெளியே வந்து பாஜக நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு கொஞ்சம் பல்ஸ் பார்ப்பார். மீண்டும் அவருக்கு தேசிய தலைமையோ மாநில தலைமையோ கூப்பிட்டு பேசுவாங்களா, பேசுன அப்படி எந்த டேர்ம்ஸில் பேசுகிறாங்கங்கிறத எதிர்பார்ப்பார். அதன் பிறகு தான் ஒரு முடிவு எடுப்பாருங்கிறது என்னுடைய எண்ணம். அப்படி என்ன நினைக்கிறாரு, பிஜேபியில் இருந்து கொண்டு பெரிய லெவலில் அரசியல் ரீதியாக நம்மளால் வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறார். பிஜேபி தலைமை என்னதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணி பார்த்தாலும் தமிழகத்தில் ஓட் பேங்க் பிஜேபிக்கு ஓரளவுக்கு மேலே பெரிய லெவலில் வராது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அது என்ன பண்ணுறாரு, நம்ம யங்ஸ்டராக இருக்கோம், நம்ம பிஜேபி விட்டு வெளியே ஒரு தனி கட்சி அப்படின்னு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி நம்ம பேசினா நம்மளுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும்னு அவர் நினைக்கலாம். தனி கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு பிஜேபி முதல் அனுமதிக்குமா? 4ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னா, பிஜேபியிலேருந்து வெளியேறுகிறேன், அடிப்படை உறுப்பிலிருந்து ராஜினாமா செய்கிறேன், அண்ணாமலை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம். திரு அண்ணாமலை இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் போதே நமக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி பாஜக இருந்து இப்படிப்பட்ட ஒரு குரல் வரும், அவங்களாம் அதை ஆதரிக்கக்கூடிய நபர்களாச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்பட்டோம். இப்போ வன்மையா வந்திருக்கக்கூடிய பரவலான தகவல், அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போறாரு, உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இதனுடைய பின்னணி என்ன சார்? இல்லை, அண்ணாமலை கடுமையான அதிருப்தியில் இருக்காரு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வற்புறுத்தலின் அடிப்படையில் அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டார் தான், மாற்றப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். மாற்றப்பட்டார். நயினா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அது ஃபஸ்ட்டு கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் பேசும்போதே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சரியாக இருக்காதுங்க அப்படிங்கிறது அவருக்கு காரணம் என்னென்னா, கொங்குலே ஏற்கனவே ஒரு தலைவராக இருக்கார். அவர் வளரும்போது நம்மளுக்கு ஒரு சிக்கல். காரணம் என்னென்னா, நம்மளும் அவரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அது சரியாக இருக்காதுன்னு ஒரு அடிப்படையில் அவர் ஆரம்பித்தார். ரெண்டாவது, அண்ணாமலையோட சில பேச்சு அவருக்கு சரியாக இல்லை. யார், எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு எப்பயுமே ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. அவர் சாக்கா வச்சு என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு, சரி 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பிஜேபி அவர்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கும் போதே அவர் தெளிவாக இல்லைல்ல, நீங்கள் அண்ணாமலையை மாற்றிருங்க, அதுக்கப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சார். சரி, பிஜேபியும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுச்சு, அண்ணாமலையை அவரை தூக்கிட்டு நயினா நாகேந்திரனை போட்டார். பட் நயினா நாகேந்திரனுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி நிர்வாகிகளே பெருசாக அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவர் ஒரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக பார்த்தா பிஸ்னஸ் மேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏரியாவில் இருந்த ஒரு தலைவராக இருந்த ஒரு மாநில தலைவராக போட்டது ஒரு பெரிய லெவலில் ஒன்றும் பிஜேபி சோபிக்கவில்லை. கரெக்டாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் பிஜேபிக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. கிட்டத்தட்ட 11% வாக்கு அப்படின்னு ஒரு நிலையை அண்ணாமலை கொண்டாந்து வச்சிருந்தார். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தனி அணை அமைச்சு அவர் பண்ணியிருந்தார், அண்ணாமலை பண்ணியிருந்தார். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு அவங்களுக்கு. ஒரு தொகுதி கூட, ஒரே ஒரு தொகுதியில்
ஜெயிச்சாங்க அவங்க. மற்றபடி வேற எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லை. இந்த நிலையில தான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நீங்க நயினா நாகேந்திரனை கொண்டாந்த போதே அண்ணாமலை கடுமையா அதிருப்தியில இருக்காரு. அவர் வந்து எம்பி ஆக்க போறாங்க, மத்திய அமைச்சர் ஆக்க போறாங்கன்னு இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எதுவுமே செய்யல அவருக்கு. அண்ணாமலைக்கு அவரை கண்டுக்கல பிஜேபி. அப்படிதான் சொல்லணும். கேட்டா அகில இந்திய லெவல்ல பெரிய பொறுப்பு தர போறாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா எம்பி ஆக்க போறாங்க, அவரை மத்திய அமைச்சர் ஆக்க போறாங்க இப்படின்னு ஒரு தலைவர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒன்றும் இல்லை. அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, அண்ணாமலை மேல நிறைய அலிகேஷன்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு அவர் தலைவராக மாநில தலைவராக இருக்கும்போது குறிப்பாக செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை வேற மாதிரி இருந்தது. பெரிய லெவல் வருமானம் பார்த்துட்டாரு, 1000 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டாரு, பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணுறாரு. இருந்து வெளியே சென்றவர்கள் 10,000 கோடின்ற சார்ஜஸ் வச்சாங்க. ஆமாம், பெரிய லெவலில் சம்பாரிச்சிட்டாரு. போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நார்த்தில் பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு மனைவியின் பேரில் பல கன்சர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து அது வேற ஒரு அவர் மேலே அவருக்கு எதிரான ஒரு புகார்களாக இருந்தது. இதன் எதிரொலியாக தான் பிஜேபி அவரை பெரிய லெவலில் அவரை என்கரேஜ் பண்ணல. அவரை தூக்குனதுக்கு அதுக்கும் ஒரு காரணம். அது இல்லாமல் அவர் மேலே ஒரே ஒரு பிடித்தம் வந்து பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் அவர் மேலே ஒரு சாப் கார்னரு. மற்றபடி அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ வேற யாருமே அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இல்லை. அதனால் அவருக்கு எந்த பதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமே அண்ணாமலையோட எதிர்காலங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு ஒரு அடுத்தடுத்த ரூமர்ஸ் இப்படியே போயிட்டே இருந்தது. அந்த நிலையில தான் கரெக்டாக சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. வந்தபோதே அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கும்போது அவர் பிடித்தான் இல்லை. அவருக்கு எல்லாரும் மாதிரியே எனக்கு 2 தொகுதி 3 தொகுதி கொடுத்தீங்கன்னா சரியா இருக்காது, நான் ஒரு மாநில தலைவராக இருந்தவன், எனக்கு ஒரு ஏரியாவாவது கொடுக்கணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பார்த்தாரு. பட் அதில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்னால் இந்த பொறுப்புகளை நான் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி தவிர்த்தார். அப்புறம் மேலேருந்து கூப்பிட்டு தலைமை வந்து ஒரு கொஞ்சம் சமாதானம் பண்ணதுனால பிரச்சாரம் பண்ணார். குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான், குறிப்பாக பிஜேபி போட்டியிட்ட தொகுதிகள். அது இல்லாமல் அவருக்கு வேண்டிய கரூர் விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவர் மாதிரி சிலருக்கு அவருக்கு மட்டும் அந்த பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். பிரச்சாரத்தின் போதே சொன்னார், இந்த முடிவுகளுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் அவங்கள வந்து அப்போயே மே 4ஆம் தேதி மாலை வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனார். பட் அமெரிக்காவுக்கு போயிட்டார். இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்துட்டார். இப்போ வந்துட்டு ஃபேமிலியோட நார்த் ஈஸ்ட் போயிருக்கார், ஃபேமிலியோட போயிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ தான் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ட்விட் போட்டு போனார். மும்மொழி கொள்கை ரொம்ப அர்ஜென்ட்டு தேவையில்லை, சிபிஎஸ்சிக்கு தமிழக மாணவர்கள் நலன் கருத்து கொண்டு மத்திய அரசு இதை வலியுறுத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ட்விட் போட்டு போனார். இப்போ தான் என்ன சொல்கிறாங்க, இதை வைத்து தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளை ஒட்டி அவர் கட்சி, பட் எனக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இவ்வளோ ஒரு முடிவு எடுப்பாரா, உடனே எடுப்பாரா, குறிப்பாக பிஜேபி தலைமையை எதிர்த்து ஒரு முடிவு எடுத்துருவாராங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. காரணம் என்னென்னா, அவர் மேலே ஏற்கனவே ஒரு அலிகேஷன் இருக்குது, பெரிய லெவலில் பணம் சம்பாதித்து விட்டார்னு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், சென்னையில் அவர் வீடு பார்த்துட்டு இருக்கார். அது எனக்கு தெரியும். சென்னை சிட்டியில் வீடு பார்க்குறார் அண்ணாமலை, பார்த்துக்கிட்டு இருக்கார். அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அவர் ஏற்கனவே கோயம்புத்தூரில் இருந்தார், அப்புறம் சென்னை இப்போது ஈசிஆரில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் சென்னையில் சிட்டிக்குள்ளே அவர் வீடு பார்த்துட்டு இருக்கார், அது கன்ஃபார்மாக தெரியுது. பட் என்னை பொறுத்தவரை 4ஆம் தேதி அவர் பாஜகவிலிருந்து விலகுகிறேன், அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன்னு ஒரு சொல்லுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உடனே கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறதெல்லாம் அவர் சொல்லுவார். அவங்க பிஜேபியுடைய நடவடிக்கைகள் எனக்கு பெருத்த அளவில் ஏமாற்றத்தை அளிக்கிறது. நான் முதலே சொன்னேன், நம்ம தலைமையில் ஒரு அணி அமைக்கணும்னு சொன்னேன். அதிமுக திமுக 2 கூட்டணி சேர வேணாம்லாம் சொல்லி பார்த்தேன், கேட்கல அப்படின்னு ஒரு காரணங்கள்லாம் தேடுவார். பட் என்னை பொறுத்தவரை பாஜகவிலேருந்து முதல் கட்டமாக வெளியே வருவார். வெளியே வந்து பாஜக நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு கொஞ்சம் பல்ஸ் பார்ப்பார். மீண்டும் அவருக்கு தேசிய தலைமையோ மாநில தலைமையோ கூப்பிட்டு பேசுவாங்களா,
பேசின அப்படி எந்த டேர்ம்ஸில் பேசுகிறாங்கங்கிறத எதிர்பார்ப்பார். அதன் பிறகுதானே ஒரு முடிவு எடுப்பாருங்கிறது என்னுடைய எண்ணம் வைக்கும். சார், இப்போ அப்படி எதிர்த்து அவர் வந்து ஒரு வேளை கட்சியை துவங்கி அவர் அரசியல் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ ஏற்கனவே 3 கார்னர் ஃபைட் தமிழ்நாட்டுல வந்துருச்சு. முன்பு இருமுனை போட்டிருந்துச்சு. இப்போ மும்முனை போட்டி. அதுல அந்த ரேஸ்ல இவர் வந்து அதுல எதிர்நீச்சல் போட்டு இவரால வந்து களத்துல நிக்க முடியுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆமாம். அவர் விஜய் மாதிரி தன்னை நினைத்து கொண்டு கட்சியை ஆரம்பித்து உடனே 2 வருஷத்துல ஆட்சியை பிடித்து விட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதெல்லாம் மாற்றம் கூட கிடையாது. அப்படி என்ன நினைக்கிறாரு, பிஜேபியில் இருந்துக்கிட்டு பெரிய லெவலில் அரசியல் ரீதியாக நம்மளால் வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறார் அவர். அது பிஜேபி தலைமை என்னதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணி பார்த்தாலும் தமிழகத்தில் வந்து ஓட் பேங்க் பிஜேபிக்கு ஓரளவுக்கு மேலே பெரிய லெவலில் வராது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அது என்ன பண்ணுறாரு, நம்ம யங்ஸ்டராக இருக்கோம், நம்ம பிஜேபி விட்டு வெளியே வந்து ஒரு தனி கட்சி அப்படின்னு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி நம்ம பேசினா நம்மளுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும்னு அவர் நினைக்கலாம். அவருடைய எண்ணம் சரியாக கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி தனி கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு பிஜேபி முதல் அனுமதிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. காரணம் என்னென்னா, நீங்கள் அண்ணாமலையின் ஒரு நபர் பிஜேபியின் முகமாக தான் அறியப்பட்டார். பிஜேபி தான் அவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு. குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. புரியுதுங்களா? அவர் சொன்ன நிர்வாகிகள் எல்லாம் போட்டாங்க. செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டம். ஸோ இந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர் உள்ளே இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் செய்தது. பாஜக செய்ததுன்னு வச்சுங்களேன். ஸோ அவர் சொன்னது எல்லாத்தையும் செய்தது பிஜேபி. பட் ஆனால் அரசியல் ரீதியாக பெரிய லெவலில் வாக்கு விகிதம் பெருசாக ஏறலை. அதாவது நீங்கள் 10%, 12% கணக்கு சொல்லலாம். வெற்றி என்ன? அதுதானே கேள்வி. அரசியல் இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் கூட பார்த்தீங்கன்னா 2-3% தான் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்குள்ள. பட் 108 தாவேகா, 47 ஏடிஎம்கே. ஸோ இந்த மாதிரி பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் 4-5% தான் டிஃப்ரென்ஸ்னு வச்சுங்களேன் அவங்களுக்குள்ளலாம். பட் ஆனாலும் பெரிய லெவல் அதனால் நீங்கள் சதவீதம்ங்கிறது மட்டும்லாம் கிடையாது, வெற்றி தான் இங்கே வந்து அரசியலில் முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்க முடியும்னு வச்சுங்களேன். அதனால் அண்ணாமலை வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பிஜேபி அவருக்கு அனுமதி கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்போ எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, ஒரு ஆக்சுவலாக பிஜேபியிலேருந்து வெளியே ஆயிடுவார். ராஜினாமா பண்ணிட்டு இருக்கும்போது பாஜக தலைமை என்ன மாதிரி அவரை ட்ரீட் பண்ணுது, சரி ரைட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்குதா, இல்லைன்னா வேறு மாதிரி முடிவு எடுக்கலாம். ஏன்னா ஒரு அலிகேஷன் இருக்குது பிஜேபி. அவரை வேறு மாதிரி பிஜேபி நினைத்தால் அண்ணாமலையே அவர் வந்து ஒரு வேறு மாதிரி ஆக்கிடலாம்ல. அவர் ஊழல்வாதி, பணம் சம்பாதிச்சிட்டாரு, குற்றவாளி, அவர் மிஸ்டர் கிளீன் கிடையாது அப்படின்னு டேமேஜ் பண்ணலாம். எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை அண்ணாமலை போய் பிஜேபி தலைமையை பார்த்து, இல்லை உங்களுடைய பி டீமாக நான் இருக்கேன், ஒர்க் பண்ணுறேன், தனி கட்சியை ஆரம்பிக்கிறேன், பட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு ஒரு காலகட்டத்தில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசிட்டு வரலாம். வந்ததுக்கப்புறம் ஒரு பிஜேபி ரைட் ஓகே பாரு பார்த்துக்கலாம் சொல்லுவாங்கள்ல, விஜய் சொல்கிறாங்கல்ல, மைனாரிட்டி வாக்குகளை வந்து பிரிச்சிட்டோம்னா திமுக வீக் ஆகிடும். அதனால தான் அன்னைக்கு வந்து பிஜேபி வந்து அவரை என்கரேஜ் பண்ணிச்சு, கரூர் சம்பவத்தில் கூட அப்படி விட்டு கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி பிஜேபி வந்து அண்ணாமலையோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குமான்னு தெரியலை. பட் அது அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். பட் இது 4ஆம் தேதியிலே நடக்கும் அப்படின்னா பிஜேபியிலேருந்து வெளியேறுகிறேன், அடிப்படை உறுப்பிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் அண்ணாமலை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ பல மாநிலங்கள்ல இப்போ எடியூரப்பா போன்றவர்கள்லாம் அந்த கட்சி வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸா இருந்துச்சு பிஜேபி. இப்போ இந்த கட்சி வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. அண்ணாமலை ஓரளவு ஒரு கொண்டு வந்தாரு ஒரு லெவலுக்கு, ஒரு 11.4ன்றாங்க. ஒரு 8%ஆவது தாமரைக்குன்னு அந்த கட்சிக்குன்னு விழுந்திருக்கக்கூடிய ஓட்டா இருக்கும். அப்போ அந்த கட்சி 4 எம்எல்ஏங்கிறது இன்னும் ஒன்னா இருக்கு.
ஒண்ணுமே ஆமா. இல்லாம போயிருக்கு. இன்னும் சொல்லப்போனா விஜய் வருகைனால தொடை தெரியப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி தான் எல்லாருமே ஆமா. பேசுறாங்க. உண்மைதான். ஆமா. உண்மைதான். அப்போ இவர் கட்டி காத்த கட்சியே இன்னும் பின்னுக்கு தானே இப்ப தள்ளப்பட்டிருக்கு. இப்ப இவரால இவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு, அவர் வந்து எமர்ஜ் ஆகி, பிறகு நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம். அப்படிங்கிறதுக்கு வந்து அது பாஜக எப்படி அது சம்மதிக்கும்? அப்படி ஒரு சினாரியோ நடக்குமா? இல்ல இருக்கலாம் வைக்கும். நீங்க அதுதான் ஒரு விஷயம் அதுதான். என்னைக்குனாலும் உங்களுக்கு நான் பிரயோஜனமா இருப்பேன்னு சொல்லி ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும்போது, பிஜேபி ரைட் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இது இனி இ இளைஞர்களுடைய காலமா கருதப்படுது. விஜயுடைய வெற்றிங்கிறது இளைஞர்கள் தான் டிசைட் பண்றாங்க. இனிமே இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு நினைக்கிறதுனால, சரி அண்ணாமலை வைத்து ஒரு மூவ் பண்ணி பார்ப்போமேன்னு நினைக்கலாம் பிஜேபி. புரியுதுங்களா? அங்க சீமான் அங்க இருக்காரு. தனியா இருக்காரு. அவர் எல்லாத்தையும் ஏத்துட்டு இருக்காரு. அதே மாரி ஒரு அண்ணாமலையை வைத்து எல்லாத்தையும் அடிக்கிறது. விமர்சனம் பண்றது. அப்படின்னு ஒரு எலெக்ஷன் டைம்ல பார்த்துக்கலாம். இனிமே நம்மளுக்கு 2031ல தானே சட்டமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் பெருசா சொல்ல முடியாது. 40 தொகுதிகள் தான். ஆனா அது கூட்டணி பாஜகவினர்லாம் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க? பாஜக சொல்றாங்களா இல்லையோ, திமுகவும் அதனோட கூட்டணியில இருக்கவங்களும் 2029லயே ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துரும். ஆனா ரெடியா இருங்க தேர்தலுக்கு அப்படின்றாங்க. இல்ல இருக்கலாம். அதான் அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். வாய்ப்பு அதிகம். இதன் தொடர்ச்சியா பிஜேபி வந்து அண்ணாமலையை எந்த மாரி உருவப்படுத்தி அனுப்ப போகுது? என்ன முகமூடி போட்டு அனுப்ப போகுதுன்னு தெரியல. அவ்வளோ ஃப்ரீடமா குடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பி.எல். சந்தோஷ் தான் அவருடைய குரு அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல அவங்கலாம் பியூர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்காங்க. அப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலேருந்து வரும் அண்ணாமலைகிட்ட நீ எப்படி இப்போ இவர் விஜய் சொல்லிட்டு இருக்காரு, என்னுடைய காட்ஃபாதர்ஸ் யார் யார், பொலிட்டிக்கல் காட்ஃபாதர்ஸ்ன்னு ஒரு 4 பேரை சொல்றாருல, பெரியார், அண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணாமலையும் ஒரு கதை சொல்லுவார். இந்த ஒரு அவங்க தான் அந்த 4 பேரை வைத்து தான் நான் அரசியலுக்கு உள்ள வந்திருக்கேன் போயிருக்கேன்லாம் சொன்னேன். ஆனாலும் எந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் அவர் ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா அண்ணாமலையுடைய முகத்தை நம்ம பார்த்துட்டோம் கேம். திடீர்னு ஒரு இடத்துலேருந்து வெளியே வந்துட்டு நான் இப்படிப்பட்ட ஆள், கருப்பு சட்டை போட ஆரம்பிச்சுட்டேன், நான் பெரியார் ஆள் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது ட்ராமா மாதிரி ஆயிரும். என்ன காரணம்னா நீங்கள் ஏற்கனவே முகத்தை காட்டிட்டோம், நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் அதை சார்ந்த விஷயமா தான் அவர் பார்க்க முடியும். அதனால ஒருவேளை ஜோசப் விஜய் அவருக்கு எதிரான அண்ணாமலையை கூர்சூவி விடலாம் பிஜேபி. அதில் மாற்றம் இல்லை. ஏற்கனவே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு குறிப்பிட்ட பெயரை வைத்து ஒரு மதத்தை வைத்து ஒரு அரசியல் இது வரைக்கும் பெருசாக தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. இப்போ அதுக்கான வாய்ப்புகளை விஜய் ஏற்படுத்தி விட்டார். நான் அப்படி தான் பார்க்குறேன். மெர்சல் படத்துல அவர் தானே எச் ராஜா தானே முதல்ல ஆரம்பிச்சு விட்டது ஜோசப் விஜய்னு. அப்போ எல்லாத்துக்கும் கோபமா இருந்தது. ஈவன் விஜய்க்கு கூட அந்த கோபமா இருந்திருக்கும். அப்போ ஏன் அந்த ஜோசப் விஜய்ன்னு அவர் சொல்லுதுன்னு அவசியம் இல்லையே. விஜய்னு எல்லாத்துக்கும் தெரியுமே அவரை. ஜோசப் விஜய்னு தன்னை உருவகப்படுத்திட்டு நீ ஏன் வர்றாரு, விஜய் ஏன் அப்படி வர்றாரு அப்படின்னு பார்க்குறப்ப அவர்களெல்லாம் மைனாரிட்டி வாக்குகளை குறிவைத்தது வருது. அதனால தான் ஜோசப் விஜயை பெருசாக்குறாரு அப்படின்னு ஒரு தரப்பை சொல்லும்போது பிஜேபி அண்ணாமலையை வேற மாதிரி கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது பட் இன்னும் இது வரைக்கும் நடக்கலை, நடக்கும் அப்படிதான் சொல்கிறாங்க. தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிறாங்க. அதற்கான வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ஃபினான்ஷியலாக பெருசாக இருக்காங்க. ரெண்டாவது அவருக்கு ஒரு இசட் கேட்டகரி பாதுகாப்புலாம் இருக்குது. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அதுக்கப்புறம் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாருன்னா அதுக்கான பாதுகாப்புகள்லாம் இல்லை. அதே மாதிரி அண்ணாமலையெல்லாம் பேசி அவர் பண்ண முடியுமான்லாம் தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் அடுத்த கட்டத்தெல்லாம் தாண்டி தான் வரும்போது தான் அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ இமிடியட்டாக நடக்குமானா எனக்கு தெரியலை. அதே போல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து 3வது தள்ளணும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி பேசப்பட்டது. 3வது தள்ளுறதுக்கு அண்ணாமலை என்ன பண்றாரு, ஒரு சமவாச டாக்டிக்ஸ் ஒண்ணு கையாளுறாரு. 3வது தள்ளுறதுக்கு இவர் ஒரு அணி என்டிஏ எப்படி கட்டமைச்சு நாடாளுமன்ற தேர்தலில் 18.4 வாங்கினாரோ, அது போல சீமான வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா முன்னிலைப்படுத்தி 3வது தள்ளிடலாம். 2வது இடத்த ஸ்ட்ராங்கா என்டிஏ வந்து இங்க பலப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பிறகு மத்திய தலைமை அதெல்லாம் வந்து கண்டுகொள்ளாம
நமக்கு வந்து ஏடிஎம்கே தான் முக்கியம், 20% உள்ள வருதுன்னா அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணாங்க. அது ஒரு தவறான முடிவுன்னு சொல்லி சட்டமன்ற தேர்தல்ல வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரு அண்ணாமலை வேணும்ட்டே உள்ளடி வேலை செஞ்சு இபிஎஸ் தோற்கடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு. இப்போ அவர் ஒரு தனி அணியை ஃபார்ம் பண்ணணும். 3வது அடி இபிஎஸ் காலி பண்ணணும். அதிமுக காலி பண்ணாதான் அதிமுகவினுடைய ஸ்பேஸ நம்ம ஒரு வெற்றிடத்தை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். டிஎம்கே நம்ம பார்த்துக்குவோம். தாவேகா அது எப்படிப்பட்ட கட்சி, அது என்ன மாதிரி கட்டமைப்பு, அது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம் தான். அது என்னனாலும் அது டே பை டே அன்பாப்புலர் ஆகும். கட்டுமானம் இல்லாத ஒரு கட்சி, அது ஒரு ஃபேன் பேஸ் கொண்ட கட்சியா தான் பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்போ அதிமுகவினுடைய ஸ்பேஸை ஃபுல்ஃபில் பண்றதுனுடைய நோக்கமா தான் அண்ணாமலையினுடைய அடுத்த செயல்பாடுகள் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாமா? இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை வந்தாருன்னா அவரு ஒரு குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு கூட்டம் இருக்குன்னா கொங்குல தான் அவருக்கு பெரிய லெவல்ல இருந்தது. நீங்க வட மாவட்டங்கள்லயோ தென் மாவட்டங்கள்லயோ அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கான விஷயங்கள்லாம் இல்லை. அவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர், ஈரோடு, நாமக்கல், என்ன திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த ஏரியா தான் அவருக்கான விஷயம். ஸோ நீ அந்த ஏரியாவில் உள்ள அதிமுகவினர் கூட அண்ணாமலையோட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஏற்கனவே ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது அதிமுக. பெருசாக பெரிய லெவலில் இனிமேல் ஜிங்க் ஆகுமான்னு தெரியல. அண்ணாமலை ஏதாவது எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் திருப்பி ஒன்னா வாங்கலாம்லாம் தெரியல. ஏதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸையும் அண்ணாமலை பக்கம் கொண்டு வந்து சீமானையும் அங்க வந்து வர வச்சுட்டாங்க அப்படின்னா இபிஎஸ் மேலும் பலவீனப்படுத்த முடியும்ல. 2020 அது பண்ணலாம். பிஜேபி எப்படி நான் சொல்றேன், பிஜேபி வீக் ஆகி அண்ணாமலையை பவர் ஆக்கிருமா? பிஜேபி தன்னை அது தனி கட்சியா நீங்க சொன்னது போல அவர் நடத்துவாரா? அப்படி இல்லாட்டி அது பாஜகவுடைய மாநில தலைவரா அவர் போயிட்டு எப்படி ஒரு மாட்டாருன்னு நினைக்கிறேன். விரும்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. இனிமே மீண்டும் அண்ணாமலையை பாஜக தலைவராக்கி இந்த பெரிய லெவல்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்கி முடியுமே, நீங்க வீக் ஆயிடுச்சு. நீங்க திருப்பி சைபர்ல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி வரணும். அவர் தான் சொல்லியிருக்காரு, நண்பர்கள்ட்ட தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு 8% வரைக்கும் கொண்டாந்து வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் திருப்பி கொண்டு போய் சைபரில் கொண்டு போய் விட்டீங்க, திருப்பி என்னாலலாம் பண்ண முடியாது, அது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தனக்கு நெருக்கமான பாஜக தலைவர்கள்ட்ட அவர் சொல்லிட்டு வர்றார். நீங்கள் என்னை பொறுத்தவரை தனக்கு இன்னர் சர்க்கிள் இருக்காங்களே அவங்கள்ட்டெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமாக சொல்லியிருப்பார். நம்ம வெளியிலேருந்து பார்ட்டிலேருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கேன், தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்லாம் இல்லை, வேறு ஏதாவது பார்ப்போம் ஃப்யூச்சரில் பார்ப்போம்னு சொல்லியிருப்பார். அப்படியே பிஜேபி மீது நம்ம அதிருப்தியில் இருக்கிறத அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், தனக்கு வேண்டியவர்கள் சொல்லியிருப்பார். பிஜேபி என்ன மாதிரி முடிவெடுக்கும்னு தெரியாது. ஏன்னா கண்டிப்பாக அமித்ஷாட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அமித்ஷா ஒரு முடிவில் இருப்பார். வரட்டும், அனௌன்ஸ் பண்ணட்டும், பேசிக்குவோன்னு இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாலாம் அண்ணாமலையை ஃப்ரீயாக விட்டுறாது. பண்ணியிருக்கலாம். ஒரு அண்ணாமலை வந்து சாதாரணமாக இருந்து ஒரு போகணும்னு நினைக்கிறவர், பட் ஏற்கனவே உங்கள் மேலே குற்றச்சாட்டோடு உங்களை வளர்த்து விட்டுறது இல்லாமல் நீங்கள் பணம் பண்ணிட்டீங்கன்னு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டோடு நீங்கள் வெளியே போகிறது. ஏன்னா நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் என்னை பொறுத்தவரை ஒரு 1000 கோடி ரூபா வேணும். தனி கட்சிக்கு சொல்கிறேன். சாதாரணமாக 1000 கோடி வரும். விஜய் செலவு பண்ண அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட் இல்லையாக்கி, நிர்வாகிகள்லாம் பண்ணல. விஜய் பண்ணியிருக்காருல செலவு, மாநாடு நடத்திருக்காரு, மீட்டிங் நடத்திருக்காரு, ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு, டூர் போயிருக்காரு, வந்திருக்காரு. அதில் ஒரு பெரிய செலவு இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரியாவது விஜய் அட்லீஸ்ட் அண்ணாமலை அந்த மாதிரி பண்ணி ஆகணும்ல. ஸோ அப்போ அவர் யாராவது அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஏற்கனவே சொல்லுவார், எனக்கு நண்பர்கள் யார் அந்த நண்பர்கள்னு பார்ப்போம், தெரிஞ்சிடும்ல இனிமேல். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆதவ அர்ஜுன் செலவு பண்ணுறாரு, மார்டின் ஃபேமிலி செலவு பண்ணுது விஜய்க்கு, அவர் பேக்கிங் விஷ்ணு ரெட்டி வராரு, எப்படின்லாம் சொல்கிற மாதிரி அண்ணாமலையுடைய தனி கட்சின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்னு தெரிஞ்சு போயிடும். அதுதான் பிஜேபி என்ன நினைக்க போகுது, அவரும் ஈஸியாக அவரை விட்டுருமான்னு தெரியலை. பட் 4ஆம் தேதி ஏதோ ஒன்று வரப்போகுது. அதுதான் என்ன பொறுத்தவரை பாஜகவிலிருந்து வெளியேறுகிறேன், அரசு தனி கட்சியான காலம் பதில் சொல்லும்னு ஏதாவது சொல்லிட்டு விட்டுருவார். இதுதான் நடக்குங்கிறது என்னுடைய. பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பதினீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.